ஸ்ரீ குருப்யோ நம. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ருதஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சுகம் சூத்திரபாஷ கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః. தசோபனிஷத்தில் கட்டோபனிஷத் தைத்திரிய சாகைக்கு சேர்ந்தது. தைத்திரிய சாகைக்கு சேர்ந்தது கட்டோபனிஷத். கடசாகைக்கு சேர்ந்தது கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கான உபனிஷத். இது கிருஷ்ண யஜுர்வேதம்னா மந்திரம் பிராமணம் கலந்து இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த உபனிஷத்து மந்திர பாகமாகவே இருக்குது. இதில் 2 அத்தியாயம், ஒரு அத்தியாயத்தில் 3 வள்ளி, மொத்தமாக 119 மந்திரங்கள் இருக்குது. இதில் இந்த உபனிஷத்துக்கு ஆரம்பிக்கும்போது சாதாரணமாக பாஷ்யக்காரர் மங்கள ஸ்லோகம்னு பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. அதை பற்றி ஒரு பெரிய சர்ச்சையே இருக்குது சூத்திர பாஷ்யத்திலாம். ஆனால் இங்கே ஆரம்பிக்கும்போது ஓம் நமோ பகவதே வைஸ்வதாய மிருத்யுவே பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதசேச்ச அப்படின்ட்டு அவர் வைவஸ்வதாய மிருத்யவேன்னு மிருத்யு யமதர்மராஜாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணியிருக்கார். அவர் தான் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறாருங்க. அவர்கிட்ட உபதேசம் வாங்கின்றதான சிஷ்யர் நச்சிகேதஸ், அவருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். ஏன்னா அவர் மூலமாக தான் நமக்கு இந்த வித்யா வந்தது அப்படின்னு 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணி பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு உபனிஷத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த உபனிஷத்தில் என்ன விசேஷம்னு முதல்ல பார்த்துருவோம். ஆத்ம தத்துவத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய உபனிஷத் சிலது. அதாவது மற்ற உபனிஷத்தில் நிறைய சர்ச்சைகள்லாம் பண்ணி இப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, விசாரங்கள்லாம் பண்ணி ஆத்ம தத்துவத்தை சொல்லவும். இது அப்படி இல்லாமல் நேரடியாக இதுதான் விஷயம் அப்படின்னு எடுப்பில் சொல்லக்கூடியது. அதனாலே பாஷ்யக்காரர் பார்த்தேன்னா இங்கே மற்ற உபனிஷத்தில் பண்ணது போல் பெருசாக விசாரம்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் சாந்தோக்கியம் பிருகதாரலுக்கு சாந்தோக்கியத்தில் 6வது அத்தியாயத்துலேருந்து ஆரம்பித்து அங்கங்கே விசாரம். பிரஷ்னோபனிஷத்தில் விசாரம் பண்ணியிருக்கார். ஈஷாவாசியத்தில் ஆரம்பத்திலே ஞான கர்ம சமுச்சய கண்டனம் இவைகள்லாம் பண்ணியிருக்கார். இந்த உபனிஷத்தில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, நேரடியாக போயிருக்கார். ஏதோ 1-2 இடத்துல இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேள்வி மட்டும் கேட்டுண்டு இது. ஏன்னா மந்திரம் அவ்வளோ ஸ்பஷ்டமாக இருக்கும்பொழுது அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக விசாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆச்சாரியால் பண்ணியிருக்கார். ஸ்மிருதி ஸ்ருதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் பிரமாணம் சாமான்யமாக தர்மத்தில். இங்கே வேதாந்தத்துக்கு ஸ்ருதி ஸ்மிருதி அனுபவச்ச யதாசம்பவம் பிரமாணம் அப்படின்னு சூத்திர பாஷ்யத்தில் சொல்கிறார். ஞானிகளோட அனுபவம் நமக்கு பிரமாணம். இங்கே என்ன ஆறுது அப்படின்னா ஸ்ருதி உபனிஷத் இருக்குது. உபனிஷத்தை தொடர்ந்து வரக்கூடியது ஸ்மிருதி. அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை பகவத்கீதையில் அப்படியே எடுத்துட்டுருக்கார். மற்ற இடங்கள்லாம் மற்ற உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் அந்த விஷயங்கள் எந்த ஸ்மிருதியில் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம தேட போனோன்னா மோட்ச தர்ம பர்வா இந்த மாதிரி துரூகமான கிரந்தங்களை தேடின்னு போகிற மாதிரி ஆகும். இங்கே சுப்பிரசித்தமான பகவத்கீதையில் நிறைய மந்திரங்கள் நேரடியாக அப்படியே எடுத்துகிட்டு. ஆக எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா இருக்கிற உபனிஷத்துலேயே உங்களுக்கு ஈஷாவாசியம் 18 மந்திரம், அதை விட கொஞ்சம் பெருசு கேனோ உபனிஷத். ஆனால் அதை 2 விட சாதாரணமாக படித்தா புரியக்கூடிய உபனிஷத் கட்டோபனிஷத். அதனால் சில பேர் சில ஆச்சாரியர்கள் பாடம் சொல்லும்பொழுது தசோபனிஷத் ஆரம்பிக்கும்பொழுது கிரமமாக ஈஷாவாசியத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டோபனிஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு வச்சுட்டுருக்கா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிசர்ச் பண்ணுறவெல்லாம் பார்த்து பகவத் பாதால் முதல்ல கட்டோபனிஷத்து தான் பாஷ்யம் எழுதியிருக்காருன்னு தீர்மானம் பண்ணுறார். அது சம்பிரதாயத்தில் ஒத்துக்கிறோம் இல்லைன்றது வேறு விஷயம். அப்போ பாஷ்யம் எழுதுகிற முறையை பார்த்து பாஷ்ய சைலியை பார்த்து இருக்கிறதுலையே சுலபமாக இருக்குது. அதனால் ஆச்சாரியால் முதல்ல இதை தான் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு இது ஒரு விஷயம் சொல்கிறார். அதனால் இந்த உபனிஷத் நம்ம மந்திரத்துக்கு அர்த்தம் அவ்வளோதான் பாஷ்யக்காரர் பண்ணியிருக்கார். மூல மந்திரம் இருக்கும், அதுக்கு கீழே அர்த்தம். கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு
தினமும் பாட வச்சுட்டோன்னா பிரயத்தனப்பட்டு ஒரு 3-4 வாரத்தில் முடிச்சுடலாம். பண்ணோன்னே ஆத்ம தத்துவத்துக்கு வேண்டியது எல்லாமே இங்கே வந்துடும். அப்படி என்னென்னலாம் வரப்போகிறதுன்றது தான் இப்போது இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உபனிஷத்துனா என்ன அது தெரியணும் இல்லையோ. உபனிஷத்துனா என்ன அது இங்கே சொல்கிறார். ஈஷாவாசியத்தில் அவ்வளோ விஸ்தாரமாக சொல்ல. நீ ஷத் அப்படின்னு அந்த வார்த்தையை பிரிக்கிறார். ஷதுலுருன்னு தாத்து இருக்குது, சதுலுருன்னு சொல்லுவாள், ஷதுலுருன்னு எழுதுறது உண்டு. ஷ ரெண்டும் தாத்வாதோ சஷன்றதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து மாற்றி சொல்கிறது உண்டு. அந்த ஷதுலுரு தாத்துவில் அதுக்கு முன்னாடி உபன்னு ஒரு உபசர்க்கம், அப்புறம் நீன்னு ஒரு உபசர்க்கம். உபனா சமீபே அப்படின்னு அர்த்தம், நீனா நிச்சயம், அருகில் நிச்சயமாக ஷதுலுரு அப்படின்னு ஷத் அப்படின்னு வருது. அது பின்னாடி இருக்கிறது துரு விட்டுருவோம். எதன் அருகில் எதன் நிச்சயமாக அப்படின்னா, சிஷ்யனானவன் குருவின் அருகில் இருந்து இதை கேட்பானே ஆனால், நம்ம இந்த கிரந்தத்துக்கு அருகில் எப்போவுமே இதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்போமே ஆனால் நிச்சயமாக அந்த ஷத்துன்னு தாத்துல சொன்ன அந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். அது ஷத்துனா என்ன? 3 அர்த்தம் சொல்கிறார். விசரண, கதி, அவசாதனம் அப்படின்னு 3 அர்த்தம். விசரணம்னா விநாசம்னு இந்த இடத்துல அர்த்தம் பண்ணுறார். சில இடத்துல விசரணம் அப்படின்னா தளர்ந்து போகிறதுன்றது, இங்கே இடத்துல அழிவு. அப்புறம் முடிவுன்னு ஒன்று. அவசாதனம்னு கதி. கத்தினா இங்கேருந்து ஒரு லோகத்துலேருந்து இன்னொரு லோகத்துக்கு போகிறது. இங்கே 2வது கேள்வி நான் மேலே கதை சொல்லும்போது சொல்கிறேன். 2வது கேள்வியில் 2வது வரத்தில் நச்சிகேதஸானவர் யமதர்மராஜா கிட்ட ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு அந்த கதி அதை பற்றி அந்த அக்னி வித்தியை பற்றி கேட்டுட்டார். அது விஷயம் தெரிஞ்சுட்டு அதையே பண்ணோமே ஆனால் அது விராட் வரைக்கும் கொண்டு போய் விடும்னு தீர்மானம் பண்ண போகிறார். அதனால் கதி அர்த்தம் வந்தாச்சு. இப்போவே சம்சாரம் ஆத்தியந்த விநாசம் அடையும்ன்றதுனால விசரணார்த்தம் வந்தாச்சு. அவசாதனம் ஜன்ம மரண பிரபந்தம் முடிஞ்சு போகிறது, அதனால் அவசாதனம் 3ம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீஷத்துன்றதுனால இந்த கிரந்தத்தை படித்து வரக்கூடிய ஞானத்தினால நமக்கு அந்த பிரயோஜனங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாஷைக்காரர் முதல்ல ஆரம்பிக்கிறார். உபனிஷத் சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். நிறைய இடங்களில் இதை பண்ணலை. இதுவும் அவள் ஒரு காரணமாக சொல்கிறார். ரொம்ப அடிப்படையான விஷயத்துலேருந்து எடுத்துன்னு சொல்கிறதுனால. இது கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, வாஜஸ்ரவஸ்னு ஒரு மகான் இருந்தார். அவருக்கு நச்சிகேதஸ்னு ஒரு பையன். குமாரகன் போட்டதுனால 5 வயசு தான் இருக்கணும், அப்போ தான் உபநயனமாக இருக்கணும். 5 வயசு பையன். அவர் வாஜஸ்ரவஸ் ஒரு யாகம் பண்ணுறார். அந்த யாகத்தில் அது சர்வவேதசம் அப்படின்னா சர்வஸ்வ தட்சிணாக யாகம். அது தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் தானம் பண்ணணும். அந்த தானம் பண்ணும்பொழுது சில இது நடந்தது, நம்ம படிச்சுட்டே வருவோம். அப்போ அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்பா சரியான தானங்கள் பண்ணலையோன்னு ஒரு சந்தேகம் கேள்வி கேட்க, அப்பாவுக்கு கோபம் நான் உன்னை யமனுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்ல, இவன் இங்கேருந்து யமலோகத்துக்கு போகிறான். அங்கே போய் யமன்கிட்டேருந்து 3 வரங்களை வாங்கிக்கிறார். அதில் 3வது வரம் தான் ஆத்ம தத்துவம். இதுதான் இந்த கதா சந்தர்ப்பம். விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் எதுக்காக கதை சொல்லணும் அது நம்ம கேட்கணும். நிஜமாகவே இப்படி நடந்ததா, எந்த காலத்தில் நடந்தது, யார் இதை கூட இருந்து பார்த்து எழுதினா, வேதம் நித்தியம்னா ஒரு தடவையும் இது நடக்குமா, இப்படிலாம் சந்தேகம் வரும். ஆச்சாரியர் நீ அந்த மாதிரிலாம் விசாரமே பண்ணாதன்ட்டார். ஆக்யாயிகா அப்படின்ட்டார். அவரே கதைன்னு சொல்லிட்டார். அது நடந்ததா இல்லையான்றதை பற்றி இந்த இடத்துல விசாரம் பண்ண வேண்டாம், பூர்வகாண்டத்தில் விசாரம் பண்ணலாம். இந்த இடத்துல ஞானத்தை பற்றி பேசும்பொழுது என்ன நடந்தது, யார் பண்ணான்றது நமக்கு பொருட்டே கிடையாது. என்ன சொல்கிற அதை நம்ம எப்படி அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணுன்றது தான் இங்கே விஷயம். அதனால் ஆக்யாயிகா வித்யா ஸ்துத்தியர்த்தா, இது உயர்ந்ததான வித்யை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன உயர்ந்தது? அந்த பையனானவன் எந்த அளவுக்கு தியாகத்தை பண்ணி இந்த வித்தியை கேட்டான்றது ஒன்று, எப்பேற்பட்டவர் இது உபதேசம் பண்ணார்ன்றது ஒன்று. அதாவது எல்லாருக்குமே மரண பயம் இருக்குது. மரணம்னா உடனே பிறவி வரும், பிறவினா திரும்பி மரணம் வரும். அந்த மரணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான மிருத்யுவானவர் யமனானவர் மரணம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாரே, ஆனால் அதை விட ஒரு உச்சிதமானது வேறு ஏதாவது சாதனம் இருக்க முடியுமா? அதனால் ஆக்யாயிகா வித்யா ஸ்துத்தியர்த்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார்.
முதல்ல வந்து உஷன்னவை வாஜஸ்வச சர்வவேத சந்ததௌ தஸ்ய நச்சிகேதா நாம புத்திராச. அவர் இருந்தார். அப்பா தானம் கொடுக்குறார். இது வந்து சர்வஸ்வ தட்சிணாகம்னு சொல்லிட்டேன். சர்வஸ்வம்னா சொத்து மொத்தத்தையும் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்தார். கடைசியில் வந்து அந்த கொட்டில் இருக்க பசுமாடு எல்லாம் கொடுக்குறார். நல்ல மாடு, வயசான மாடு எல்லாமே இருந்தது. அந்த பையனுக்கு அது தெரியல. கடைசியாக போகும்போது பார்த்தா இந்த பீதோதகா தக்த திருணா துக்ததோகா நிரிந்திரியாக. பீதோதகா உபனிஷத் அழகாக சொல்கிறது. பீதோதகா பால் குடித்த மாடு அப்படின்னா இனிமேல் அதால் பால் குடிக்க முடியாது. தக்த திருணா புல்லெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கு அந்த மாடு அப்படின்னா இப்போ சாப்பிட முடியாது. அதுக்கு வந்து வேறு ஏதாவது பண்ணி தான் கொடுக்கணும். துக்த தோஹா நிறைய கறந்தாச்சு, நிறைய ஜலம் குடிச்சிருக்கு, இப்போ குடிக்கல. அதுக்கு ஜலம் குடிக்கிற சாமர்த்தியம் இல்லை, பால் கொடுக்குற சாமர்த்தியம் இல்லை. நிரிந்திரியாக எந்த புலனும் வேலை செய்யலை. அப்படி கிழட்டு மாடு, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, லோகத்துக்கு பிரயோஜனம் இல்லாத மாடு. அதை தானம் கொடுத்தாராம். அவர்கிட்ட அதுதான் இருந்தது. எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டே வரும்போது கடைசியாக இருந்தது அது. ஆனால் இந்த பையனுக்கு அது புரியல. தானம்னா நல்ல விஷயம் தானே கொடுக்கணும். அனந்தானாமலோகா தான்ச கச்சதி தாதது. இப்படிப்பட்டதான பிரயோஜனம் இல்லாத பொருளை கொடுத்தா அவள் வந்து துக்கமான லோகத்துக்கு தானே போவா. அப்பா இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவனுக்கு அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அப்பா கிட்ட வந்து ஏன் இதை கொடுக்குறேன்னு கேள்வி கேட்க முடியாது. அதனால் ஒருவேளை இதுக்கு வேறு ஏதாவது பிரதீகாரம் இருக்குமோ அப்படின்ட்டு என்ன யார் கொடுக்க போகிறேன்னு கேட்டான். 2 தடவை 3 தடவை கேட்டான். அப்பா பொறுமையாக இருந்தார். சரி பையன் புரியாமல் ஏதோ கேட்குறான், சின்ன பையன் அப்படின்ட்டு. அவன் திருப்பி திருப்பி கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. மிருத்யவே தே துவாம் ததாமி அப்படின்ட்டார். யமனுக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ட்டார். நகி பாலஸ்வபாவோயம். சின்ன பையனுக்கு இது சுபாவம் இல்லை. பெரியவா ஒரு வேலை பண்ணின்னு இருக்கும்போது பொறுமையாக இருந்தால் பொறுமையாக இருக்கணும். அந்த இடத்துல இருக்கவே கூடாது. பசங்களை வச்சுட்டு காரியம் பண்ணக்கூடாது. பாலஸ்வபாவோயம். அவருக்கு கோபம் வந்துடுது. யமனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அவருக்கும் கவலை வந்துடுது, இந்த பையனுக்கும் கவலை வந்துடுது. நான் அப்பாவுக்கு நல்லதுன்னு நினச்சதுன்னு கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு. முதல்ல அவன் என்ன கேட்குறா, பகுநாமேவி பிரதமோ பகுநாமேவி மத்தியம கிம்ஸ்வித்யமஸ்ய கர்த்தவியம் என்மயாத்திய கரிஷ்யதி. அது பாஷகாரர் எழுதுகிறார். ச ஏவ முக்த புத்திர ஏகாந்தே பரிதேவயாஞ்சகார். அப்பா இந்த மாதிரி உன்னை யமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே தனியாக போயிட்டான். என்னை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு இது தருகுமா அப்படின்லாம் சண்டெல்லாம் போடலை, தனியாக போயிட்டான். ஏகாந்தே தனியாக உட்காந்துட்டு பரிதேவயாஞ்ச கவலைப்பட்டானா. பகுநாமேவி பிரதமோ பகுநாமேவி மத்தியமாக. நிறைய விஷயங்களில் நான் தான் முதன்மையானவனாக இருக்கேன். பாடம் படிக்கிறதுலையாக இருக்கட்டும், ஒழுக்கத்துலையாக இருக்கட்டும், நான் சில விஷயங்களில் மத்தியமாக இருக்கேன். ஆனால் எதுலேயுமே நான் வந்து குறைச்சவனாக இல்லவே இல்லை. அப்பா ஏன் இந்த மாதிரி சொன்னேன். கிம்சுத் யமஸ்ய கர்த்தவியம். நான் யமன்கிட்ட போய் நான் என்ன பண்ணணும்? யமனுக்கு என்னால் என்ன பிரயோஜனம்? அவர் என்னை வச்சு என்ன பண்ண போகிறார், நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கவலை. ஆனால் அப்பா சரி ஏதோ கோபத்தில் தான் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசாமல் இருந்தான். அவருக்கு பெரிய கவலை வந்துடுது. நல்ல காரியம் யாகம் பண்ணி சொர்க்கம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பித்து கடைசியில் தன்னுடைய புத்திரனுடைய மரணத்துக்கே வந்து காரணமாயிட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு மனசில் பெரிய கவலை. சரி இது போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு யோசித்தார். இந்த பையன் சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, சொன்ன வார்த்தையை நீங்கள் காப்பாற்றணும். சாதாரணமாகவே நான்ருதம் அதேத்துன்னு இருக்குது, பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. யாகத்தில் இன்னும் விசேஷமாக அந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி மீமாம்சையில் ஒரு விசாரமே பண்ணியிருக்கா. அனிருத்த வதனம்ன்றது வந்து பிரதிஷேதம் பண்ணியிருக்கு. அனிருத்தம் வதே பொய் சொல்லக்கூடாதுன்றது வந்து வேதத்தில் சில இடங்களில் படிக்கப்பட்டிருக்கு. யாகம் எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லின்னு இருக்க கிரது பிரகரணம்னு சொல்லுவாள். கிரதுனா யாகம். அந்த கர்மா பண்ணக்கூடியதான பிரகரணத்தில் பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. பொய் சொல்லக்கூடாதுன்றது சாமானிய நியமம். அங்கே திரும்பி விசேஷமாக எதுக்காக சொல்லணும் அப்படின்னு மீமாம்சையில் ஒரு விசாரம் பண்ணியிருக்கா. அவள் என்ன சொல்கிறா, இது வந்து பொய் சொல்லக்கூடாதுன்றது சாமானியமாக தெரியும்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? வேதம் சொன்னால் தானே தெரியும். அதனால் இங்கே சொல்லியிருந்தாலும் இந்த கிரத்துக்கு நடுவில் சொல்லியிருந்தாலும் இதை தான் தர்மசாஸ்திரம் எடுத்து சொல்கிறது. அதில் ஒரு விதியை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒரு கிரத்துவுக்காக ஒரு கர்மாவுக்காக ஒரு விதி இருந்ததுன்னா இதை செய்யாதன்னு ஒரு கட்டளை இருந்ததுன்னா அது வந்து கிரத்வர்த்தம்னு பேர்.
அந்த கிரது சாத்குண்யமாகறதுக்காக பண்ண வேண்டியது கிரத்வர்த்தம். இப்போ பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணணும், கிழக்க பார்த்து உட்காரு அப்படின்னா, கிழக்க பார்த்து எப்போ உட்காரணும்? பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது உட்காரணும். 24 மணி நேரம் கிழக்க பார்த்து உட்காரணும்னு கிடையாது. அது பிராத்த சந்தியாவந்தனத்துக்கு அது ஒரு நியமம். அது கிரத்வர்த்தம், அந்த கர்மாவுக்கு அங்கமாக அந்த விதி விதிச்சிருக்கு. சிலது புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா பொய் சொல்லாத, சத்தியம் வத, தர்மம் சர, இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் புருஷார்த்தம். அவன் அவனுக்கு புண்ணியம் வரத்துக்காக சொல்லியிருக்குது. இந்த இடத்துல நான்றுதம் வதேத்துன்றது கிரத்வர்த்தமா புருஷார்த்தமா அப்படின்னு பார்த்து, இது கிரத்துக்கு பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பிரசக்தியே இல்லையே. என்னென்னலாம் படிச்சிருக்கோ அதை எப்படி வரிசையாக பண்ணிகிட்டே வரப்போகிறான். அதனால் புருஷார்த்தந்தான் அது நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மூலம் இந்த ஸ்ருதி அப்படின்னு பூர்வபட்சம் பண்ணால், அப்படி கிடையாது. லோகத்தில் பொய் சொல்லாதன்றது தனியாக இருக்குது. இங்கே தனியாக விசேஷமாக இன்னொரு தடவை பொய் சொல்லாதன்னு எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா, இது கிரத்வர்த்தம். இப்போது இவன் ஏதோ யாகம் ஆரம்பிச்சிட்டான், அவள் தட்சிணை தரேன்னு சொன்னால் கையில் பணம் இல்லை, யாரோ கொண்டு வந்து தருவான்னுச்சா கொடுக்கல. அவர் வாத்தியார்கிட்ட நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம், நாளைக்கு தரேன் அப்படின்றார். நாளைக்கு நிச்சயமாக வராதுன்னு தெரியும், நம்மளுக்கு காரியம் முடிஞ்சால் போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி யாகத்துக்கு நடுவில் யாகத்தை எப்படியாவது முடிக்கணுன்றதுக்காக இவனுக்கு வரக்கூடிய பாபத்தை அப்புறம் நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம், முதல்ல காரியம் முடிக்கிட்டோம். 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறாலோ இல்லையோ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்ல காரியம்னு ஆரம்பிச்சிடும், இது முடிச்சிடுவோம் முதல்ல, அப்புறம் என்ன பிராயசித்தமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட போய் சொல்லக்கூடாது. யாகத்துக்கு நடுவில் போய் சொன்னால், யாகத்துக்கு நடுவில் கோபப்பட்ட, இது மாதிரி சில நியமங்கள்லாம் இருக்குது. அப்படி பண்ணால் அந்த யாகமே கெட்டு போயிடும், பலனே வராது. அதனால் இன்னும் விசேஷமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கிரத்வர்த்தம்னு விதிச்சிருக்கு. இது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன சொல்ல, அனுபஷ்ய யதாபூர்வே பிரதிபஷ்ய ததாபரே சஸ்யமிவ மத்திய பச்சதே சஸ்யமிவா ஜாயதே புனக. நமக்கு முன்னோர்கள்லாம் இருந்தால் எப்படி இருந்தால் பாரு, இப்போ இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கா. ஒரு மனுஷன் பொய் சொன்னானேயானால் சஸ்யம் இவ மத்திய பச்சதே, எப்படி ஒரு பயிரானது ஜலம் இல்லைன்னா வாடி போயிடுமோ, அதுபோல் இவன் பொய்னால் இவன் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவான். அதனால் எக்காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது. யமனுக்கு தரேன்னு சொன்ன வார்த்தை நீங்கள் பரிபாலனம் பண்ணி தான் ஆகணும், என்னை அமுச்சு வைங்கோன்னு கேட்குறான். அவருடைய புண்ணிய பிரபாவத்தினாலையும் இந்த பையனுடைய ஸ்ரத்தையினாலையும் யமலோகத்துக்கு இதே சரீரத்தோடு போகலாம். அது நடக்காத காரியம், சாதாரணமாக எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த பையனுடைய தேஜஸ்னாலையும் அவருடைய சத்தியம், அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாதவர். இந்த பையன்தான் தப்பாக புரிஞ்சுக்காமல் ஏதோ ஒன்று கேள்வி கேட்டானே தவிர அவர் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாதவர். சரி, யமனுக்கு போனால் யமலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். இங்கேருந்து கிளம்பி யமலோகத்துக்கு போயிட்டான் அந்த பையன். அவருடைய போராத நேரம் இந்த பையன் போகும்போது அங்கே இல்லை, அவர் இல்லை. புரோஷிதே பிரம்மபுரேன்னு வியாக்கியானக்காரர் எழுதார். அவர் பிரம்மலோகத்துக்கு போயிருந்தார் யம தர்மராஜா. அங்கே ஒரு சதஸ் நடந்திருந்தது பிரம்மலோகத்தில், அதுக்கு இவர் போயிருக்கார். இந்த கதை பூர்வகாண்டத்தில் விஸ்தாரமாக இருக்குது, மற்ற சாக்கைகளையும் இருக்குது. அங்கே இவர் போயிருக்கார், யம தர்மராஜா போயிருக்கார். இவர் வந்தார், இந்த பையன் வந்தார். அவளுக்கு ஆச்சரியம், அவருடைய மந்திரிக்கெலாம். திடீர்னு பூலோகத்தில் ஒரு பையன் கிளம்பி வந்துட்டானே அப்படின்ட்டு. என்ன வேணும்னா, இந்த மாதிரி நான் யமனை பார்க்கணும், எங்கள் அப்பா அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு. உள்ளேயும் கூப்பிட்டுன்னு போக முடியாது, ஏன்னா கர்மாக அதிகாரம் இல்லாமல் யமபுரத்துக்கு அழிச்சுன்னு போக முடியாது. வாசலே உட்காந்தான். 3 நாள் ஆச்சு. திஸ்ரோ ராத்திரி எதவாசி கிரகேமே அப்படின்னு வரார். அவர் வந்த உடனே மந்திரிகள்லாம் பதறி போய், ஒரு 3 நாள் ஒரு பிராமணன், ஒரு அதிதி வந்திருக்கா, அதிதிக்கில பூஜாரக வந்திருக்கா, அவருக்கு எந்த சத்காரமும் பண்ண முடியல, உள்ளே வரமாட்டேன்றா. அதனால் ஜலத்தை எடுத்து அவருக்கு பாத்தியம் அர்க்கியம்லாம் கொடுத்து அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு பண்ணுங்கோ. சின்ன பையன், 5 வயசு பையன். திடீர்னு பூலோகத்தில் கிளம்பி போனவுடனே அவெல்லாம் பயந்துட்டா. இவர் போய் நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு பாத்தியம் அர்க்கியம்லாம் கொடுத்து, நீ வந்திருக்கே என்ன விஷயம் அப்படின்னா, அப்பா அமிச்சா அப்படின்னா. அது என்ன காரியன்றது அப்புறம் இருக்கட்டும். அவருக்கு மனசில் ஒரு பதட்டம். இவன் மந்திரிகள்லாம் பயமுறுத்துற, ஒரு பிராமணன் ஆகாரம் பண்ணாமல் போனானே ஆனால், அது பிராமணன்றவன் அக்னி வைஸ்வானர பிரவிஷத் அதிதிர் பிராமணோ கிருஹான்
பிராமணன்றவன் நெருப்பு. அவன் வந்த உடனே அவனுக்கு ஜலம் பாத்தியம் அர்க்கியம்லாம் கொடுத்து அந்த நெருப்பை சமனம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சொத்து புண்ணியம் எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடுவான். அதனால் நீங்கள் வந்து பிராமணனுக்கு முதல்ல கவனிங்கோ அப்படின்னு மந்திரிகள்லாம் சொல்கிறார். அவர் தர்மராஜாவோ இல்லையோ, தர்மத்தை அவர் அனுஷ்டானம் பண்ணி காட்டணுமே. அதனால் வந்து இவன் எதுக்கு வந்தான்றது இருக்கட்டும், முதல்ல தன்னுடைய அந்த தர்மானுஷ்டானத்துக்கு எந்த பங்கமும் வரக்கூடாதுன்றதுனால, நீ வந்து 3 நாள் தங்கின, ஏதோ போகாத நேரம் நான் இல்லை, அதுக்கு பிரதீகாரமாக 3 வரன் கேட்டுக்கோ அப்படின்ட்டார். இந்த வரன் கொடுத்து மாட்டிக்கிறதுல இவர் ரொம்ப பெரியவர். சத்யவான் சாவித்திரி கதையிலையும் பார்த்துருக்கோம், இங்கேயும் பார்த்துருக்கோம். சந்தர்ப்பம் தெரியாமல் வரம் கொடுத்து மாட்டிக்கல தசரதர், இவர் பரமேஸ்வரன், இவாளுக்கெல்லாம் வந்து அது ஒரு பழக்கம் அங்கங்கே உண்டு. அவன் எதுவுமே கேட்கல, அந்த பையன் என்னை 3 நாள் காக்க வச்சுட்டே நியாயமானலாம் கேட்கல. அவன் இவராக வந்து சொன்னார் 3 வரம் கேட்டுக்கோ அப்படின்னு கேட்டார். இந்த வரப்பிரதானம் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நம்ம இன்றைக்கி அதை மட்டும் பார்த்தாலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 3 வரம் கேட்குறான் அந்த பையன். இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த எப்படி வரம் கேட்குறது. இப்போ திடீர்னு நம்ம பகவத் பாதாளுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கோம், பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ராத்திரி சொப்னத்தில் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எத்தனை பேர் தயாராக இருப்போம் அவர்கிட்ட என்ன கேட்குறதுன்ட்டுன்னு. பகவான் எதிர்க்க வந்து பரமேஸ்வரன் நாளைக்கு அடுத்தால் அபிஷேகம் பண்ணும்போது, சரி எனக்கு ரொம்ப கதையெல்லாம் படிக்கிறோமோ இல்லையோ, திடீர்னு வந்து உட்காந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா என்ன கேட்க தோணும்? ஏகாச்சமே திஸ்ஸமே பஞ்சஜமே வரிசையாக சொல்ல வேண்டியது தான். அது 1 3 5 அவர் எதை ஒன்றா கொடுக்கட்டும், அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாது. இந்த பையன் 3 நாள் உட்காந்து யோசிச்சானோ என்னமோ தெரியல, ரொம்ப தெளிவாக வரம் கேட்டிருக்கான். 3 வரம். இதில் வந்து மேலே கதையில் வரப்போகிறது. இதை தவிர அவர் வந்து அதிகப்படியாக ஒரு வரம் தரார். இதில் ஒரு சிக்கல் வந்துடுத்து. இந்த 3 வரம் கேட்குறது வந்து 3 கேள்வியாக போயிருக்கு. இந்த அதிகமாக ஒரு வரம் கொடுத்தாரோ இல்லையோ, அதை தவிர அதிகமாக ஒரு கேள்வியும் வந்து நிற்கிறது. இருக்கட்டும், அவர் யம தர்மராஜா, அவருக்கு சக்தி இருக்குது, கொடுக்குறார். இந்த பையன் வாங்கிக்கிறான். இதனால் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, அவர் உபதேசம் பண்ணுற காலத்தில் வந்து ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணும்போது சில பதங்களை பிரயோகம் பண்ணியிருக்கார். அந்த பதத்தை, அந்த மாதிரி பதங்களை வந்து சாங்கியால் எடுத்துட்டுருக்கா. இதில் அவளுக்கு என்ன இது வந்துடுது அப்படின்னா, முதல்ல வந்து பிரம்மசூத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். சாங்கிய மதம் வேண்டாம், அது தப்பு, அசப்தத்வாத், அது வந்து ஸ்ருதியில் சொல்லப்படலை அப்படின்ட்டு முதல்ல ஒரு சொல்லிட்டார். சாங்கிய மதத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது ஸ்ருதியில் சொல்லப்படலை அப்படின்னு வியாசாச்சாரியர் முதல்ல தீர்மானம் பண்ணிட்டார். அது எப்படி ஸ்ருதியில் சொல்லப்படலைன்னு சொல்கிறேன், இங்கே கட்டோபனிஷத்தில் இருக்கேன்ட்டு அவள் வந்து கேட்குறா. அப்போ கட்டோபனிஷத்து ஆத்ம தத்துவத்தை சொல்ல வந்தது, அது எப்படி நீ வந்து உங்கள் மதத்துக்கு சொல்ல வருதுன்னு கேட்குற. 3 கேள்வி கேட்டிருக்காரு, 3 பதில் சொல்லியிருக்காரு. முதல் கேள்வி இது, 2வது இது, 3வது இது அப்படின்னா அவள் என்ன சொல்கிறா, இல்லை 3 வரம் தவிர 4வதாக ஒரு வரன்னு கேட்டிருக்காரோ இல்லையோ, கொடுத்துருக்காரோ இல்லையோ, அதுபோல் 3 கேள்வியை தவிர 4வதாக இந்த பையன் கேட்டான்னு வச்சுண்டு அதுக்கு பதில் சொன்னதா ஏன் இருக்கக்கூடாது? பூர்வபட்சன்னு அப்படி வேணால் கேட்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டு, அந்த மாதிரி கிடையாது, திரையாணாமேவ பிரஷ்ன உபன்யாசஸ்ச அப்படின்ட்டு 3 கேள்வி தான், அந்த 3த்துக்கு தான் பதில் அப்படின்னு சூத்திர பாஷ்யத்தில் தீர்மானம் பண்ண வேண்டியதான சிக்கல் வந்துடுது இந்த கதையினால். அது மேலே பார்க்கணும். ஆக இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 3 வரம். முதல் வரத்தில் வந்து இந்த லோகத்துக்கு வேண்டியது, இவன் இப்போ யமலோகத்தில் இருக்கான், ஆனால் இந்த லோகத்துக்கு வேண்டியது முதல்ல. 2வது வரம் சொர்க்கலோகத்துக்கு வேண்டியது. 3வது வரம் இந்த லோகங்கள் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஆத்ம தத்துவமாக முக்திக்கு வேண்டியதுன்னு 3 வரம் அழகாக பிரித்து கேட்டிருக்கான். முதல் வரம் எப்படி கேட்டா அப்படின்னா, அவள் அப்பா பற்றி கேட்குறான். இப்போ இவனுக்கு வந்து இங்கே வந்தாச்சு, கிளம்பி வரும்போதே நான் அங்கே போய் என்ன பண்ண, கிம்சுத் யமஸ்மயா கர்த்தவியம், அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு சந்தேகத்தோடு தான் போனான். இப்போ பூமியில் இருந்தால் ஏதோ பாடசாலை படிச்சுட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம் விளையாடலாம், சமாவர்த்தனம் ஆச்சு, விவாகம் பண்ணிக்கலாம், தர்மானுஷ்டானம் பண்ணலாம். யமலோகத்துக்கு போய் என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் திரும்பி கீழே போகணுன்ற அபிப்பிராயம் இருக்குது. சரி, என்னை கீழே அனுப்பிச்சிடுங்கோ அப்படின்னு கேட்டால் போச்சு. கீழே போனால் என்னென்னலாம் சிக்கல் வரும்?
பையன் போயிட்டான்னு நினச்சிட்டு அவள் அப்பா பிரேத காரியம் பண்ணியிருப்பார். வந்தவன் வந்து பேயோ பிசாஜோன்னு பயம் வரும், அவனை சேர்த்துக்க மாட்டார். நீ இந்த மாதிரி கேள்வி கேட்ட ஏடாவிடமாக கேள்வி கேட்டதுனால தான் எனக்கு கோபம் வந்து அவன் மேலே இன்னும் அந்த கோபம் இருக்கும். இத்தனை தகராறு இருக்குது. போனவா திரும்பி வந்தாலும் எத்தனை பேர் ஏற்றுப்பா? யாரும் ஊர்லேயும் ஏற்றுக்க மாட்டார். அதனால் இவன் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கேள்வியாக கேட்டான். சாந்த சங்கல்ப சுமனா யதா சியாத் வீதமௌன்யூர் கௌதமோ மாபிமிருத்யோ தத் பிரசிஷ்டம் மாபிவதேத் பிரதீத் ஏதத்ரயானாம் பிரதமம் வரம் வினே. முதல் வரம் இது அப்படின்ட்டு எண்ணிக்கையை சொல்கிறான். என்ன கேட்குறேன்னா மாபிவதேத், அதுதான் வினை சொல்லுங்க. வேதத்தில் வந்து நம்ம ஒன்று சொல்லுவாள், மீமாம்சங்கள் என்ன சொல்லுவான்னா, ஒரு கட்டளைன்னு இருந்ததுன்னா அதுக்கு உத்தேசியம் விதேயம் அப்படின்னு பிரிப்பாள். இதை உத்தேசித்து இதை விதிக்கணும். சொர்க்ககாமோ எஜேதா சொர்க்கம் உத்தேசேன யாகோ விதியது. சொர்க்கம் உத்திஷ்ய யாகோ விதி. சொர்க்கம் வேணுமா, யாகம் பண்ணு. உன்னுடைய உத்தேசம் என்ன? சொர்க்கம், யாகம் பண்ணு. புரோட்சணம் பண்ணணும். எதை புரோட்சணம் பண்ணும்? அந்த நெல் வச்சுருப்ப, அந்த நெல் அதை உத்தேசம் பண்ணி புரோட்சணம்ன்ற கர்மா விதிக்கிறது. நெல்லுலேருந்து அரிசி வரணும், நெல் எடுத்து போட்டு குத்தணும், உரலில் போட்டு குத்தணும். நெல்லை உத்தேசித்து அவாகனம்ன்ற கிரியை விதிக்கிறது. இது மாதிரி ஒரு உத்தேசம் ஒரு விதேயம், இதுதான் விதி. பல உத்தேசங்களுக்கு ஒரு விதேயமோ ஒரு உத்தேசத்துக்கு பல விதேயமோ இருந்தால் வாக்கிய பேதம்னு தோஷம் சொல்லுவார். ஏன்னா அப்படிப்பட்ட செயலை சரியாக அனுஷ்டானம் பண்ண முடியாது. அனுஷ்டானம் பண்ண முடியாதுன்றதை விட வேதத்தினுடைய தாத்பரியம் இதுதான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு மனுஷன் சொன்னாருன்னா அவர் சொல்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் இன்னொரு தடவை சொல்லுங்கள் எனக்கு புரியலன்னு கேட்கலாம். அவள் சொல்லுவாள், வேதத்துக்கிட்ட போய் கேட்க முடியாது. அப்போ அது வந்து இப்படி தான் அர்த்தம் பண்ணணும்ன்ட்டு ஜெயமினி பகவான் சூத்திரங்கள் போட்டு கொடுத்துருக்கார், சில நியாயங்களை கொடுத்துருக்கார். அதுபடி தான் நம்ம அர்த்தம் பண்ணணும். அந்த நியாய ரீதியாக நம்ம அர்த்தத்தை கொண்டு வரணும்னா இந்த வாக்கிய பேதம்ன்ற தோஷம் இருந்ததுன்னா நமக்கு சரியான அர்த்தம் கொண்டு வர முடியாது. ரெண்டு வாக்கியங்களாக வந்துடும். இப்போ என்ன சொல்லுவார்னா, கிரகம் சம்மார்ஷ்டின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. யாகம் பண்ணும்பொழுது அந்த சோமரசத்தை விடுறதுக்கு சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவோம், சோமரசத்தை, அதுக்கு இந்த பாத்திரத்துக்கு கிரகம்னு பேர். நீங்கள் அதில் சோமரசம் விடுறதுக்கு முன்னாடி அது ஒரு அந்த தசாபவித்திரம் ஒரு துணி இருக்கும், அந்த துணியினால் அதை துடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கா, கிரகம் சம்மார்ஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கிரகத்தை துடைக்கணும்னு அந்த 6, 8, 11, 12, 16 அது வரைக்கும் கிரகங்கள், அத்தனை பாத்திரங்கள் இருக்கும். அத்தனை தேவதைகள், அத்தனை ஆகுதி சுவாகா சொல்லி கொடுக்கணும். அத்தனை இருக்கிறதுக்கு அவ்வளோ கிரகங்கள் இருக்கும். ஆனால் இது வந்து ஏகவச்சனத்தில் கிரகம் சம்மார்ஷ்டி, கிரகத்தை துடைக்க வேண்டும், அந்த பாத்திரத்தை துடைக்கணும் அப்படின்னு ஏகவச்சனத்தில் சொல்லியிருக்கு. இப்போ சொன்னதை அப்படியே அனுஷ்டானம் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தின்ட்டு சொன்னதுக்கு அதிகமாக பண்ணாலும் கர்மா கெட்டு போயிடும், குறைச்சலாக பண்ணாலும் கர்மா கெட்டு போயிடும். இப்போ என்ன பண்ணுறது, அங்கே வந்து 4 தடவை ஸ்வாகான்னு சொல்லி போடணுன்னா 4 தான் போடணும், மீதி இருக்குன்னு திருப்பி நெருப்பில் போட்டால் யாகம் கெட்டு போயிடும். ஆக 4 போடுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தான் நீங்கள் ஹவிஸ் எடுத்துக்கணும். அதிகமான ஹவிஸ் எடுத்துட்டா திரவியத்தை வீணாக பண்ணதான பாப்பம் வந்து சேரும். அதனால் ஸ்ரௌத்த பிரக்கிரியை ரொம்ப பத்திரமாக இருக்கணும். அவள் எவ்வளோ அளவு சொல்லியிருக்காளோ அவ்வளோ. நம்மளுக்கு வந்து ஆற்றுல ஹோமம், கணபதி ஹோமங்கள்லாம் பண்ணும்போது ஆர்வக்கோளாறில் என்னெல்லாமோ எடுத்து போடுறது, எவ்வளோ ஒன்றா போடுறதுன்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அது அந்த புஸ்தகத்தில் எப்படி போட்டிருக்கோ அப்படி போட்டால் அந்த பலன் வரும். அதிகசிய அதிகம் பலன்றது எங்கன்னா ஞானத்தில் மட்டும்தான், கர்மாவில் கிடையாது. வேதோக்தமான கர்மாவில் வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த அளவு மட்டும்தான் பண்ணணும். இப்போ கிரகம் சம்மார்ஷின்னு இருக்குது. நான் ஒரே ஒரு பாத்திரத்தை எடுத்து தொடச்சிட்டு மீதெல்லாம் அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சோமரசத்தில் அதில் விடணுமா? சரி, சம்மார்ஜனம் துடைக்கிறதுன்னு எதுக்காக? சுத்தமாகறதுக்காக. அங்கே நானும் 8 வச்சுருக்கேன், 1 மட்டும் துடைச்சா அந்த பிரயோஜனம் வராது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும். இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு தான் மீமாம்சான்ற சாஸ்திரமே வந்திருக்கு. அது இல்லாமல் வேதத்தில் 4 வரி கூட நம்மளால் அர்த்தம் பண்ண முடியாது. அவள் என்ன சொல்கிறா, சரி எதுக்காக சம்மார்ஜனம், துடைக்கிறது எதுக்காக? அந்த பொருள் சுத்தமாக தேவதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை வந்து சம்ஸ்காரம்,
ஒரு குணாதானம் தோஷ நிபர்கணம், அந்த சம்ஸ்காரத்துக்காக தான் சம்மார்ஜனம்னு விதிச்சிருக்கு. அதனுடைய பிரயோஜனம் அந்த பாத்திரம் சுத்தமானோம். கிரகம் சம்மார்ஷின்னு அந்த கிரகோத்தேசேன சம்மார்ஜனம் விதியது. அது கிரகம்ன்றதுல கிரகசப்தம் இருக்குது, அதுக்கு நம்ம தமிழில் பகுதின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே அம்முன்னு இந்த த்விதியா விபக்தி விகுதின்னு சொல்லுவோம். கிரகத்துக்கு உத்தேசித்து உங்களுக்கு சம்மார்ஜனம் துடைக்கிறது விதிச்சிருக்கா, அந்த அம்ன இந்த ஏகத்துவத்தையும் உத்தேசம் பண்ணியிருக்கா இல்லையா, இது கேள்வி. ஏகத்துவமும் உத்தேசமாகுதுன்னு சொன்னால் என்ன ஆகுனா, கிரகம் சம்மாஷ்டி தச்ச ஏகம் அப்படின்னு 2 வாக்கியம். கிரகத்தை துடைக்கணும், பாத்திரத்தை துடைக்கணும், அந்த பாத்திரம் ஒன்றாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒன்றுன்றது ஒருமைன்றது உங்களுக்கு உத்தேசமாச்சுன்னா வாக்கியம் 2ஆக நிற்கிறது. அப்போ தாத்பரியத்தை என்னால் கிரகிக்க முடியாது. அதனால் அந்த விசேஷணம் எனக்கு தாத்பரியம் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா. சார் இப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு வாக்கிய பேதம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்கா. இப்போ இந்த இடத்துல இந்த பையன் என்னென்னலாம் கேட்குறான்னா, சாந்த சங்கல்ப சுமனா யதா ஆசியாத், அந்த கௌதம தன்னுடைய கோத்திரத்தை சொல்கிறான். அப்பாவுக்கு சாந்த சங்கல்பனா இருக்கணும். ஏன் சாந்த சங்கல்பக, யமலோகத்துக்கு போய் என் பையன் என்ன பண்ணிட்டு இருப்பானோன்னு கவலைப்பட்டுருப்பார். இப்போ அந்த கவலை முதல்ல போனோம். வீதமௌன்யுகம், அவருக்கு ஒன்று மனசில் கவலையும் இருக்கும், 2வது பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, நான் இப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு அவர் மேலேயும் சரி தன் மேலேயும் சரி கோபம் இருக்கும். அதனால் வீதமன்யுகம், அவருக்கு கோபம் போகணும். அப்பா விஷயமா 2. தொத் பிரசிருஷ்டம், ஒன்னால் விடப்பட்டு நான் போகணும், இது 3வது. நீங்கள் என்ன விட்டுணும், அதெல்லாம் யமதர்சனத்துக்கு அப்புறம், யமதர்சனம் தான் கடைசி ஒரு மனுஷனுக்கு, அதுக்கப்புறம் ஜன்மா முடிஞ்சாச்சு. அதனால தான் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் கடைசியில் பகவானுடைய அவதாரம் முடிய போகிறதுன்னும் பொழுது துர்வாசர் சொல்கிறார், முதல்ல ஞாபகப்படுத்துகிறார், இது மாதிரி யமதர்மராஜா வரப்போகிறார். ஏன்னா மனுஷனாக பிறந்தால் யமதர்சனத்துக்கு அப்புறம் தான் மரணம். இவர் மனுஷாவதாரம் பண்ணுங்க, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் யமதர்மராஜா வரப்போகிறார். ஆக நீங்கள் தனியாக இருங்கோ. அவர் சும்மா வரப்போகிறார், இவருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் தானே பண்ண போகிறார். அவருடைய காரியத்துக்காக தானே, தேவர்களுடைய காரியத்துக்கு தானே அவர் பூமிக்கு வந்தார். அதனால் மற்ற மனுஷாவில் பாசகயிறில் கட்டி இழுத்துன்னு போகிற மாதிரி ராமர்கிட்ட பண்ண முடியாது. அதனால் துர்வாசர் முதல்ல இந்த மாதிரி அவதாரம் முடிய போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக வரார். அப்போது யாரும் வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் லக்ஷ்மணனை வாசலில் காவல் நிற்க சொல்கிறார். இல்லை மாற்றிட்டேன், இந்த இதில் எப்படி இருக்குது, யமதர்மராஜா வராருன்றதுனால ராமர் நீ லக்ஷ்மணனை காவலருன்னு சொல்கிறார். அப்போது துர்வாசர் வரார். துர்வாசர் நான் இவருக்கு ராமனுக்கு பிரசாதத்தை கொடுக்கணும்னு வரார். அண்ணா இந்த மாதிரி முக்கியமான வேலையில் இருக்காருன்னு சொல்கிறார். அதெல்லாம் முடியாது, நான் போகணுன்னு போனார். அதுக்குள்ளே யமதர்மராஜா கிளம்பி போயிட்டார். அதனால் லக்ஷ்மணன் தான் முதல்ல போனது, நான் அவனை தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டு. யமதர்சனம் தான் கடைசி தரிசனம். இப்போ இந்த பையன் பார்த்துட்டான், அப்போ என்ன ஆகும், அதனால் தொத் பிரசிருஷ்டம், உங்களால் விடப்பட்டு நான் கீழே போனேன். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க தெரியாது, என்னோடய நேரம் இன்னும் வரல, அப்பா அமிச்சார் வந்தேன் பேசிட்டேன், நீங்கள் என்ன கீழே அனுப்பணும். இது 3வது. மா அபிவதேத் பிரதீதக, போனதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும், பழையபடி எப்படி பேசினாலோ அதுபோல் அன்போட பையனை இது பண்ணி பேசணும். பிரதீதக, இது பேயோ பிசாச்சோன்னு பயந்துக்கூடாது, என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்கிட்ட பழையபடி பழகணும், இதுதான் முதல் வரம் அப்படின்னு 5 விஷயத்தை கேட்டுட்டா. இப்போ வாக்கிய பேதம்னா 5 முறை சேர்றது. இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இவர் என்ன கேட்குறார், மீமாம்சையில் இதுக்கு தீர்மானம் பண்ணிருக்கார். ரேவத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்குது. ஏதசேவ ரேவதீஷு வாரவந்தீயம் அக்னிஷ்டோம சாமகிருத்வா ஏதேன பசுகாமோ யஜேதான்னு இருக்குது. அந்த சாமா ஒன்று இருக்குது. அந்த அக்னிஷ்டோமம்னு ஒரு சாமா, ஒரு கிரதுவில் யக்ஞாயக்ஞிய சாமான்னு ஒன்று பாடுவார். அதில் ரேவதின்ற ருக்குக்கு மேலே வாரவந்தீயம்னு சாமா பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதசேவன்னு சொன்னதுனாலேயே அந்த அக்னிஷ்டோம கிரதுவிலேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுமா இல்லை வேற யாகமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, இது வேற யாகம், ஏன்னா அக்னிஷ்டோம கிரதுவிலேயே பண்ணணும்னு சொன்னால் வாக்கிய பேதம் வரும் அப்படின்ட்டு இது விசிஷ்ட விதின்னு சொல்கிறார். ஒரு பாவனா, அதாவது ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்துக்கு விசேஷணமாக இன்னொரு வியாபாரம், பாவனோபசர்ஜன பாவனா அப்படின்னு அங்கே தீர்மானம் பண்ணுவார்.
அப்போது ஒரு செயல் இருக்கணும். பாவனைன்னா வியாபாரம். மா அபிவதேத், எங்கள் அப்பா எங்கிட்ட பேசணும். அங்கே சாவித்திரி கேட்ட மாதிரி தான். என்ன கேட்டாவா? சத்யவான் சாவித்திரி கதையில் எனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணார், உனக்கு இப்படிப்பட்ட நிறைய புத்திர பௌத்திராதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னா. எங்கள் ஆத்துக்கார் கூட்டு போயிட்டு புத்திர பௌத்திராதிகள்லாம் என்ன அவரை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு கேட்டால், அதுபோல் எங்கள் அப்பா எங்கிட்ட பழையபடி பேசணும் அப்படின்றது வரும். பழையபடி பேசணுன்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும்? இவர் முதல்ல கீழே அனுப்பணும், அவருக்கு மனசில் சாந்தி இருக்கணும், அவருக்கு இவன் மேலே இருக்க கோபம் போகணும், அவர் இவனை திரும்பி தன் புத்திரன் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, இதெல்லாம் விசேஷமாக இப்படிப்பட்டன்னு எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது கேட்டுன்ற 4 விஷயத்தையும் உபசர்ஜனம் விசேஷமாக வச்சுண்டு மா அபிவதேத், என்னிடம் எப்பா அப்படி பழையபடி பேசணும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து, அவர் எங்கேயாவது வாக்கிய பேதம் ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பிரதமம் வரம்புறனே, ஒரு வாரத்தை முதல் வாரத்தை கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அதை வேற நிர்ணயம் பண்ணி முடிச்சு வச்சா. அது அவர் பார்த்தார், ஆஹா அதனால் என்ன, நமக்கு தான் இந்த பையன் வேணும்லாம் ஒன்றும் இல்லையே, கேட்குறது நன்னா கேட்டிருக்கா, சரி அதனால் சரின்ட்டார். யதா புரஸ்தாத் பவிதா பிரதீத, எப்படி உங்கள் அப்பா முன்னாடி உங்ககிட்ட இருந்தாரோ அதே போல் உன்னை பார்த்து எல்லாம் பண்ணுவார், நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ 2வது வரம் கேட்கணும். 2வது வரம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஜோராக ஆரம்பிக்கிறான். ஸ்வர்கே லோகே ந பயம் கிஞ்சனாஸ்தி. யமதர்ம ராஜா பார்த்து சொல்கிறா, சொர்க்கலோகத்தில் பயம்னு ஒன்றுமே இல்லை, நான் கேள்விப்பட்டதே இல்லை. கதையெல்லாம் படிச்சிருக்கேன், வேதம்லாம் அத்தியனம் பண்ணியிருக்கேன் 5 வயசு பையனுக்கு. சொர்க்கே லோகே ந பயம் கிஞ்சனாஸ்தி. ஏன் பயம் இல்லைன்னா, ந தத்ரத்வம், அங்கே நீங்கள் போகிறதே இல்லையோன்னோ, அதனால் பயம் இல்லை. நீங்கள் போனால் தானே நேராக அவர் முகத்தை பார்த்து, யமதர்மராஜா முகத்தை பார்த்து, சொர்க்கத்தில் பயம் இல்லையா, ஏன்னா நீங்கள் அங்கே போகிறது இல்லையாமே அப்படின்னு கேட்குறான். ந தத்ரத்வம் ந ஜரையா பிபேதி, நீங்கள் போகிறது மட்டும் இல்லை, இந்த ஜரா உங்கள் தங்கையும் அங்கே போகிறதில்ல. ந ஜரையா பிபேதி சொர்க்கலோகா அமிர்தத்துவம் பஜந்த, சொர்க்கலோகத்தில் இருக்கவாள்லாம் அமிர்தத்துவத்தை அடைகிறாளே, ஏதத் துதியேன வரேன்னு விரணயன். அங்கே போகிறதுக்கு சத்வம் அக்னிம் சொர்க்கம் அத்தியேஷி மிருத்யோ, அந்த சொர்க்கத்துக்கு எப்படி போகணுன்ற அந்த அக்னி வித்தியை ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிச்சா அந்த பையன்? சொர்க்கலோகத்துக்கு இருக்கக்கூடியதான அந்த வித்தியைகள்லாம் அந்த கர்மாவும் பண்ணி, ஞானத்தோடு சேர்ந்து கர்மாவை பண்ணி, வெறும்ன கர்மா இல்லை, அது உபாசனோடு சேர்ந்து கர்மா பண்ணி, அந்த பலமும் வேண்டான்னு விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கர்மா பண்ணுறவாளுக்கு தான் இந்த ஆதிகாரிக புருஷன்னு சொல்லுவாள். இவெல்லாம் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவ. அஷ்டதிக் பாலகர்கள், இந்த மாதிரி இந்த இந்திர பதவி, வருணன், யமன், இப்படிப்பட்டதான தேவ பதவிகள், இதெல்லாம் பதவி தான். இதில் இருக்கவாளுக்கு ஆதிகாரிக புருஷால்னு பேர். இந்த ஆதிகாரிக புருஷாலாக இருக்கணும்னா அவள் வேதோக்தமான நிறைய கர்மாக்கள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும், உயர்ந்ததான கர்மாக்கள் உபாசனைகள்லாம் அவள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அவர் எப்போ யமதர்மராஜாவாக இருக்காரோ அப்போ அதுக்கு கீழான சொர்க்கலோகத்துக்கான பதவி, அந்த விஷயம் அவருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கணும். அதனால் அத்தியேஷி, உனக்கு நன்னா தெரியும், அதனால் எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கோ அப்படிங்க. சத்துவம் அக்னிம் சொர்க்கம் அத்தியேஷி மிருத்யோ பிரப்ரூஹி தம். எதுக்கு? ஸ்ரத்ததானா, என்ன ஸ்ரத்தையோடு கேட்குறான். ஒரு குரு சிஷ்யன் கிட்ட எதிர்பார்க்குறது அது ஒன்று தான். எனக்கு ஸ்ரத்தை இருக்குது, அதனால் நீங்கள் சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன யோகியதை இருக்குது, நீ இன்னும் விவாகம் பண்ணிக்கல, நீ என்ன யாகமாக பண்ண போகிற, இதெல்லாம் கேட்கல அவர். எனக்கு தெரியணும். ஏன்? ஸ்ரத்தை இருக்குது. ஸ்ரத்தை இருக்குதுன்னு சிஷ்யன் சொல்லிட்டாலோ அதுபடி நடந்துட்டா குருவானவர் அவனுக்கு வேண்டியது சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அதனால் ஸ்ரத்ததானாய மஹ்யம் அப்படின்னு ஏத துவிதீயன விருணே வரேன, ஸ்ரத்தை இருக்குன்றதை உடனே எடுத்து காமிச்சா. அவர் சரி இதுதானே இப்போ அக்னி வித்தியை தானே, அதனால் என்ன போச்சு அப்படின்ட்டு பிரதே பிரவீமி ததுமேனி போத தே பிரப்ரவீமி, உனக்கு நன்னா சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கோ அப்படின்னு அவனை உட்காந்து வச்சு முழுக்க சொன்னார். என்னென்னலாம் சொன்னார்? அனந்த லோகாப்தி மதோ பிரதிஷ்டாம் வித்தியத்வமேதம் நிகிதம் குஹாயாம். ரொம்ப ரகசியமான விஷயம், சட்டுன்னு யாருக்கும் தெரியாதது. இது அனந்தமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. வித்தி பிரதிஷ்டம், அது எந்த வித்தியினால் அந்த சொர்க்கம் பிரதிஷ்டிதமாக இருக்குமோ அந்த வித்தியை நான் உனக்கு சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி லோகாதி மக்னம் தமுவாச்ச தஸ்மை யா இஷ்டகா யாவதீர்வா ஏதாவா, இந்த சயனம்னு அந்த யாகத்தை சொல்லுவாள். அது ஒரு நாள் ஒரு கல் எடுத்து வைக்கணும், அந்த மந்திரத்தை சொல்லி கல் வரிசையாக வைக்கணும். அதுக்கு பேரே நாச்சிகேத சயனம் தான் சொல்ல போகிறார்.
அந்த ஒரு அங்கே வேதத்தில் சொன்ன ஆக்காரம் கருடாக்காரமாக அது வைக்கணும். அது சொல்லி இந்த 360 சைன இந்த கல் வச்சதுக்கப்புறம் அவள் அந்த யாகத்தை பண்ணணும். இது எத்தனை கல் வைக்கணும், எப்படி வைக்கணும், யாவத்து இருவா எதாவார் எத்தனை நாள் பண்ணணும், இது மொத்தத்தையும் சொன்னார். சொன்ன உடனே இந்த பையன் எல்லாத்தையும் கேட்டுண்டு சச்சாவி தத் பிரத்யவதத் யதோக்தம், எப்படி சொன்னாரோ அதே போல் திருப்பி சொல்லிட்டேன். இப்படி தானே நீங்கள் சொன்னீங்க, இதுதானே பண்ணோம் அப்படின்னு திருப்பி கேட்டான். அவருக்கு மகா சந்தோஷம். மிருத்தி புனரேவாக துஷ்டக. ஏதோ கேட்டான்னு மட்டும் இல்லை, சின்ன பையன் வந்தால் முதல் வரதையே ஒரு மாதிரி கேட்டான். ரெண்டாவது வரும் யாருமே எதிர்பார்க்காத சட்டுன்னு அவர் அதனால தான் சொல்கிறார், அது நிகிதம் குஹாயாம், இது வரைக்கும் யாருமே அவர்கிட்ட கேட்கல. லோகத்தில் வேதத்தில் இருந்தாலும் லோகத்தில் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. லோகத்தில் அந்த சயனம் அந்த நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. குஹாயாம் ரகசியமாக இருந்தது. இந்த பையன் தான் அதை முதல்ல கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒன்று இருக்குமாமே, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டார். அதனால் என்ன பண்ணார், அவர் மகா சந்தோஷப்பட்டு இனிமேல் இந்த சயனத்துக்கு உன் பேரே இருக்கட்டும், நாச்சிகேத சயனம்னே இருக்கட்டும், உன்னோட பேரே நான் வைக்கிறேன். லோகத்தில் யார் பண்ணாலும் இது நாச்சிகேத சயனம்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருநாச்சிகேத. அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறார், தவைவ நாம்னா பவிதாயம் அக்னிகி, இந்த சயனமானது இந்த அக்னியானது உன்னுடைய பேர்லேயே இருக்கட்டும். ஸ்ருங்காம் சேமாம் அநேக ரூபாம் கிரகான, ஒரு அழகான மாலையை ஒன்று கொடுக்குறார். அநேக ரூபாம் ஸ்ருங்காம், அது ஒரு ரத்ன மாலையை ஒன்று கொடுக்குறார். அந்த இடத்துல பாஷிகார் சொல்கிறார், யத்வா ஸ்ருங்காம் அகுர்சிதாம் கதீம் கர்மமயீம். ஏன்னா பிரம்மச்சாரிக்கு ஆபரணம் போடக்கூடாது. பிரம்மச்சாரி எந்த ஆபரணம் போட்டுக்கூடாது. சமாவர்த்தனம், விவாகத்துக்கு முன்னாடி விரதம்னு பண்ணுறாலோ இல்லையோ, அந்த விரதம் சமாவர்த்தனத்து அன்றைக்கி தான் அவன் பஞ்சகச்சம் கட்டணும். அன்றைக்கி தான் அவன் ஆபரணம், கண்ணுக்கு மை, அலங்காரங்கள்லாம் அது வரைக்கும் அவன் பண்ணக்கூடாது. அதனால் அவன்கிட்ட போய் சின்ன பையனுக்கு போய் நீங்கள் ரத்ன மாலையெல்லாம் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அதுவும் பண்ணவர் தர்மராஜா. அதுக்கு நம்ம எப்படி அர்த்தம் பண்ணணும்னா, ஸ்ருங்காம்னா அகுர்சிதாம் கதி, நல்ல கதி. வேதத்தில் இருக்கக்கூடியதான அநேக கர்மா அதனுடைய பலனையே கொடுத்துட்டார். நீ இந்த கர்மா இவைகள்லாம் பண்ணதாக ஆகட்டும், அந்த பலனை அவர் தர்மராஜாவாச்சு, அவருக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அவர் அந்த பலனை கொடுத்துட்டார், கர்ம பலனை கொடுத்தார். பலஹேதுத்வாது ஸ்வீகுரு அப்படின்னு அந்த ஞானத்தை கொடுத்தார் அவர். வேதத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கர்மா எல்லா ஞானமும் இந்த பையனுக்கு வந்தாச்சு. அதை அவன் பொருட்படுத்தலை. அதனால் அடுத்த கேள்வி ஆத்ம தத்துவத்துக்கு போகிறான்.